லேர்னர்ஸ். நாம் இப்போ ப்ராசஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் பார்க்க போகிறோம். பெஞ்ச் மார்க்கிங்னா நமக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராக்டிஸை நம்ம கம்பெனிக்கு நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் பெஞ்ச் மார்க்கிங். ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம என்ன பெஞ்ச் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம். டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கம்பெனியோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு மிச்ச கம்பெனிலாம் எந்த மாதிரி ப்ராக்டிசஸ் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஸ்டடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டாவிலேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். புதுசாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, ஏற்கனவே பண்ண விஷயத்த இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டர்மெண்ட்டாக பண்ணால் நம்ம கம்பெனிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் நல்லா கிளியராக லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைண்டிங்ஸை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு சில இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. இந்த பெஞ்ச் மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, வேற ஒரு கம்பெனியை நம்ம காப்பி பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் டைப் ஆஃப் பெஞ்ச் மார்க் பண்ணலாம். இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங், காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங், ப்ராசஸ் பெஞ்ச் மார்க்கிங். இன்டர்னல் அப்படின்னா நம்ம கம்பெனிக்குள்ளேயே வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் எதாவது பண்ணாங்கன்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட விஷயத்த நம்ம நம்ம கம்பெனிக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராசஸ் பெஞ்ச் மார்க்கிங். வேறு கம்பெனியோட ப்ராசஸை நம்ம கம்பெனிக்கு பெஞ்ச் மார்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.